வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. சரி 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 சகர சகர சமகசா. உங்க வேலையை நீங்க பாருங்க. என்ன மன்னிச்சிருமா, இனிமே இதை பத்தி நான் பேச மாட்டேன். நான் கிளம்புறேன். நீ சீதா வரேம்மா. சரளா, என்ன இருந்தாலும் நீ சீதா அப்படி பேசியிருக்க கூடாது. எல்லாம் உன் நன்மைக்கு தானே சொன்ன. அதை புரிஞ்சுக்காம நீ அவளை என்னென்னவெல்லாம் பேசிட்ட. இனிமே சீதா இந்த வீட்டு வாசப்படியை மிதிப்பாளான்னு எனக்கு தெரியல. நீ வாழ வேண்டிய பொண்ணு, இப்படியெல்லாம் பேசலாமா? இங்க பார்க்கா, என் விஷயத்துல யார் தலையிட்டாலும் அது எனக்கு பிடிக்காது. ராதாகிருஷ்ணன் நல்லவரா கெட்டவரான்னு நானே புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். கோர்ட்டே அவரை குற்றவாளின்னு சொல்லலை. அப்படி இருக்கும்போது சீதாக்கா சொல்றத என்னால் எப்படிக்கா ஒத்துக்க முடியும்? சீதாவை நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க சரளா. அவ என் குழந்தைங்களை தோளில் சுமந்து வளர்த்துருக்கா. என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு தாய் ஸ்தானத்திலேருந்து காப்பாத்திருக்கா. அப்படிப்பட்டவளை நீ அவமானப்படுத்தி அனுப்பிட்ட. அதை நினைச்சாதான் என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அக்கா, நீ சீதாக்காவுக்காக பறிஞ்சு பேசு. நான் அதை தப்புன்னு சொல்லலை. ஆனா என் முயற்சிக்கு யாரும் தடப்படாதீங்க. போடவும் முடியாது. இந்த விஷயத்துல நீ எதுவும் சொல்லிடாத. அப்படி சொல்லி உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு என் வாயால சொல்ல வச்சிடாத. என்னடி சீதா, இப்பதான் எல்லா விஷயங்களும் சுமூகமா நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அத்தை, உங்களுக்கே தெரியும், சரளாவை என் கூட பிறந்த தங்கச்சியா நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவ தப்பான வழியில போறத பார்த்து எப்படி அத்தை பேசாம இருக்க முடியும்? சரளாவா? என்னடி சொல்ற? ஆமா அத்தை, சரளாவே தான். ஜெயில இருக்கிற ராதாகிருஷ்ணனை போய் பார்த்து பேட்டி எடுக்கிறதுக்காக அவ ஏற்பாடு பண்ணியிருந்தா. இதெல்லாம் உனக்கு எதுக்குமா வேண்டான்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? நீ மட்டும் ஜெயில இருந்துட்டு வரலையா, உன்னை நாங்க ஏத்துக்கலையா, உன் கூட பேசலையா, பழகலையா, அதே மாதிரிதான் ராதாகிருஷ்ணனை போய் பார்த்து பேட்டி எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டா. அவளா இப்படி எல்லாம் பேசுறா? ஆமா அத்தை, அது மட்டும் இல்ல, இனிமே என் விஷயத்துல தலையிடாத, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டா. அவ நல்லதுக்கு தானே சொன்னேன். அதவ புரிஞ்சுக்காம என் மேலேயே கோச்சுக்கிட்டா. என்னால நம்பவே முடியல. சரி விடு, நீர் அடிச்சு நீர் விலக போறதில்ல. போக போக அவளை புரிஞ்சுக்குவோம். வாங்க சம்மந்தி, உட்காருங்க. வாங்க பங்காளி, உட்காருங்க. மாமா உட்காருங்க. சம்மந்தி, உட்கார சொல்லிட்டீங்க, உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்து பேசலாமா, வந்த சூட்டோட திரும்பி போலாமாங்கிறது உங்க பொண்ணு எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. இதை பாருங்க, இருந்து பேசுறதோ இல்ல உடனே பொறுப்பு போறதோ உங்க இஷ்டத்தை பொறுத்து இருக்கு. என்னங்க பத்திரம்? அம்மாடி, இதுதான் உன் முடிவா? நீ உன் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்கல, உன் தலையெழுத்தே போட்டு கொடுத்துருக்க. இது வாழ்க்கை ஒப்பந்த பத்திரம் இல்லை, விடுதலை பத்திரம்.
உறவு முறிவு பத்திரம். நல்லா யோசிச்சு பார்த்தியாம்மா? ஏம்மா, நீ வாழ வேண்டிய பொண்ணு. உன் தலையில் நீயே மண்ணெள்ளி போட்டுக்காத. நல்லா யோசிச்சு பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு நாள் அவகாசம் தர்றேன். உன் முடிவை சொல்லு. ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் அவகாசம் கொடுத்தா கூட இதே என் முடிவு. நீங்க கொடுத்த ஒரு நாள் அவகாசத்துல நான் இந்த முடிவை எடுக்கல. என்னைக்கு என் புருஷன் அந்த கொடுமையான காரியத்தை செஞ்சாருன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு எடுத்த முடிவுதான் இது. என்னை மன்னிச்சுங்க. இது நான் மட்டும் எடுத்த முடிவு இல்லை, உங்க மகளும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். பெரியவங்க நமக்குள்ள எந்தவித மனக்கசப்பும் வேண்டாம். அங்கே இங்கே பார்த்தோம்னா அண்ணாச்சி சவிக்கமான்னு நானும், காளியப்பா சவிக்கமான்னு நீங்களும் கேட்கணும். வேற எந்த இதையும் மனசில் வச்சுக்காதீங்க. நாங்கள் வர்றோம். உறவே வேண்டான்னு கோடாரியால வெட்டாத குறையா எழுதி வாங்கிட்டு போறியே, அப்புறம் எப்படி காளியப்பா வருவே? என்னப்பா அது? ஆமல, ஊர்ல உலகத்துல யாருமே பண்ணாத தப்ப நீ பண்ணிட்டதான் உன் பொண்டாட்டி நினைக்கிறா. அண்ணாச்சி பெரிய மனுஷராச்ச, ஒரு வார்த்தை கேட்போன்னு 2 பேரை கூட்டிட்டு போனேன். விடுதலை பத்திரம் தானே, கொடுங்க கையெழுத்து போடுறேன்னு உன் பொண்டாட்டி கை நீட்டி வாங்கிட்டா. நானா பார்த்து ஒரு நாள் அவகாசம் தரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போனா கையெழுத்து போட்டு என் கையிலேயே தர்றா. அவளே போட்டுட்டா. உனக்கு என்னல வந்தது? கையெழுத்து போடல. நான் கையெழுத்து போட்டு தரேன்ப்பா, ஆனா உங்ககிட்ட தரமாட்டேன். அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். அவங்கள வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. அவ தான் உன்னை பார்க்க வர மாட்டேன்னு சத்தியாகிரகம் பண்றாளே. அப்பா, வள்ளிக்கண்ணு என்னோட பொண்டாட்டி. தான் புருஷன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவன், கொலைகாரன் அப்படிங்கிற கோவத்துல பார்க்காம இருக்கலாம். ஆனா அம்மா என்னை பெத்தவங்க. அவங்க என்னை பார்க்கணுன்னு அவங்க மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கும். நான் வர சொன்னேன்னு சொல்லுங்க, நிச்சயமா அவங்க வந்து என்னை பார்ப்பாங்க. உங்க அம்மா வர்றதெல்லாம் கிடக்கட்டும், முதல்ல பத்திரத்துல கையெழுத்து போடு. உங்க அம்மா வர்றதுக்கும் இதுக்கும் என்னல சம்பந்தம்? நான் கோர்ட்ல வழக்க தாக்கல் பண்ணணும். என்னதான் தப்பு பண்ணாலும் புருஷனை விட்டு கொடுக்காம பேசுறவதால பொண்டாட்டி. அவதான் உன்னை மனுஷனாவே நினைக்கலையே, பிறகு எப்படி புருஷனை ஏத்துக்குவா? இல்ல, இப்படிப்பட்ட பொண்டாட்டி உனக்கு வேணும்னு கனவும் காங்காத. அவளுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா நீ ஆம்பளை, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? போன்ல கையெழுத்த அவளை வாழா வெட்டியாக்கி உனக்கு வேற பொண்ணை கட்டி வச்சு அவன் மூஞ்சில கரிய பூசினல, அப்பதான் தெரியும் இந்த காளியப்பன் யாருன்னு. கையெழுத்த போடல. இல்லப்பா, கழுத்துல இருக்கிற தாலியில 2 முடிச்சு நாத்தனார் தான் ஆகணும்னு வள்ளிக்கண்ணு சொன்னால, அதே மாதிரி தான் நான் போட போற கையெழுத்து ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு முடிவு கட்ட போற கையெழுத்து. அதை ஒரு பொண்ணுக்கிட்ட தான் கொடுப்பேன், அதுவும் எங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். குழந்தைய நல்லா கவனிச்சுக்கிறியாமா? வள்ளிக்கண்ணு, உனக்கு இன்னும் அவன் மேல இருக்கிற கோபம் தீரலன்னு நினைக்கிறேன். நான் அவனை போய் பார்க்க கூடாது, அவன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். அவங்க அப்பா கிட்ட என்ன பார்க்கணும்னு கேட்டிருக்கான். பெத்த வயிறு மனசு கேட்கல, அதுதான் போய் பார்த்துட்டு வந்தேன். அவன் பண்ணது பெரிய தப்பா இருந்தாலும் நீ அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்க கூடாதும்மா. அவன் பாவம் உன்னையே நினைச்சிட்டு இருக்கான். உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறாம்மா. உன் மேல உயிரையே வச்சிருக்காமா. இத பாருங்க அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா அந்த மனுஷனை பத்தி எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இல்லம்மா, நீ இன்னும் அவனை பத்தி தப்பாவே தான் புரிஞ்சிட்டு இருக்க. அன்னைக்கு நான் ஜெயில போய் பார்த்தப்போ அங்க என்ன நடந்தது தெரியுமா? ஏமா இத்தனை நாள் என்னை பார்க்க வரல? நான் செஞ்சது தப்பு தாம்மா. பெத்த தாய்க்கு பிடிக்காத அளவுக்கு பெரிய தப்பு தான் நான் செஞ்சிட்டேன். அதுக்காக தான்
வள்ளி சொன்ன மாதிரி தண்டனையை நானே ஏற்றுக்கிட்டேன். பாத்தியாமா, அவள் வந்து என்னை பார்க்கவே வரல. அவளுக்கு இன்னும் என் மேலே இருக்கிற கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். அவள் என்னை வெறுத்தாலும் நான் அவளை பார்க்கணும், அவளோட பேசணும்னு என் மனசு துடிச்சிட்டே இருக்குமா. அவதான் உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு பிடிவாதமா இருக்காளேப்பா. நான் அவளை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேம்மா. நீங்கள் போய் சொல்லுங்க. நான் அவளை ஒரு தடவை பார்த்துட்டேன்னா என் ஆயுசு முழுக்க இந்த ஜெயிலே கழிச்சிடுவேன். சொல்லுதேப்பா, சொல்லுது. இந்தாங்கம்மா. என்னப்பா இது? என்னையும் வள்ளியும் பிரிக்கிறதுக்காக அப்பா கொடுத்துட்டு போன விவாகரத்து பத்திரம். நான் இதில் கையெழுத்து போடலைம்மா. தப்பு செஞ்சது நான் தான். அவள் ஒரு தப்பும் பண்ணலை. என் வள்ளியும் குழந்தையும் விட்டு நான் பிரிய மாட்டேன். இந்த பத்திரம் கிழிஞ்சிருக்கிற மாதிரியே என் மனசும் கிழிஞ்சிருக்குன்னு போய் சொல்லிடுங்க. சரிப்பா. முருகானந்தம், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. வந்துடுறேன். அம்மா, மறக்காம வள்ளியை ஒரே ஒரு தடவை குழந்தைய எடுத்துட்டு வந்து என்னை பார்த்துட்டு போக சொல்லுங்கம்மா. சொல்லுது. சொல்றீங்களா? சொல்லுது. நான் வரேன். இப்ப சொல்லு வள்ளிக்கண்ண, உனக்கு இன்னும் அவன் மேல இருக்கிற கோபம் தீரலையா? சந்தர்ப்ப சூழ்நிலையால அவன் செஞ்ச தப்பையே நீ பெருசா நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவன் நீ இல்லாத வாழ்க்கையே தனக்கு தேவையில்லைன்னு சொல்றாமா. இந்த விவாகரத்து பத்திரத்தையே கிழிச்சு உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சானா தாயி? ஆமாண்ணே, எங்க 2 பேரோட வாழ்க்கையும் பிரிக்க விட மாட்டேன்னு முருகன் அந்த சொல்லுதான். அவங்க அப்பாவோட சேர்ந்து உடந்தையா இருக்க மாட்டேன்னு அவன் சொல்லுதான். என்னம்மா பாக்குற? இது நீ கையெழுத்து போட்டு கொடுத்த விவாகரத்து பத்திரம் தான். புடி. வள்ளிக்கண்ணு, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். அதுக்கு மேல உன் இஷ்டம். இந்த அண்ணே, இதுக்கு மேலேயாவது வள்ளியோட மனசு மாறும்னு நான் நினைக்கிறேன். இத இவளை என் மருமகளா நினைச்சு சொல்லல, என் மகளா நினைச்சு சொல்லுத. வரேன் வரேன். கொடுங்கத்த, நான் கட்டித்தரேன். இருடி அம்மா, கட்டி ஆயிடுத்தோ. பகவான் தினமும் துளசி மாலையை கட்டிண்டு என்னை வந்து சேவிச்சுண்டு போன்னு சொல்லிட்டார். அதான் தினமும் துளசி மாலையை எடுத்துட்டு போறேன். நீயும் வாயேன், பெருமாளை சேவிச்சுண்டு வந்துருவோம். இல்ல அத்த, எனக்கும் சேர்த்து நீங்களே வேண்டிக்கோங்க. அப்படியெல்லாம் சொல்லாதிரி. பெருமாளே குறையில்லா கோவிந்தன்னு சொல்லுவா. அவனை சேவிச்சா எல்லா குறையும் நீங்கிடும். காணாம போன உன் பிள்ளையும் சீக்கிரமா கிடைச்சிருவான். அதுக்கில்ல அத்த, நாளை காலையில ராயர் கடை கொஞ்சம் சீக்கிரமா போனோம். நான் நடத்திட்டு இருந்த அந்த போண்டா கடையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறதா சொல்லிட்டேன். என்னது, கடையை ராயர்கிட்ட ஒப்படைக்க போறியா? ஆமா, அதுக்கு ராயரும் ஒத்துக்கிட்டாரு. இந்த பாத்திரத்தெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரணும். ஏண்டி கனகா, நோக்கி என்ன ஆயிடுது? தினமும் 400-500 ரூபாய் வருமானம் வருது. அதை மிச்சப்படுத்தி பேங்க்லயும் போடுறேன்னு சொல்ற. அப்படி லாபமா நடந்துகிட்டு இருக்கிற கடையை யாராவது தானம் பண்ணுவாளா? என்னதான் சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு என் பிள்ளை இல்லையே. அவன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ, என் ராமுவை நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அவன் தான் எனக்கு பெரிய சொத்து. என்ன மோடி அம்மா, இந்த கடை உன் கையை விட்டு போச்சேன்னு வச்சுக்கோ, இனி ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி கடை கிடைக்காது. ஆஹா, நான் அந்த கடையை ராயரை பாத்துக்க சொல்லித்தான் விட போறேன். தினமும் 100 ரூபாய் தரேன், பாத்திரத்துக்கெல்லாம் ஒரு விலை போட்டு தந்துடுறேன்னு சொன்னாரு. சீதாவுக்கு நான் சுமையா இருக்க கூடாதுன்னு தான் இந்த 100 ரூபாயை கூட நான் வாங்குறதுக்கு சம்மதிச்சேன். எதுவா இருந்தாலும் சீதா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யறது நீக்கு நல்லதுன்னு படுறது. இல்ல அத்தை, நான் முடிவு பண்ணிட்டேன். சீதா கிட்ட நான் அப்புறமா சொல்லிக்கிறேன்.
வணக்கம் அண்ணாச்சி. வாயா சுந்தரபாண்டி, என்ன இந்த பக்கம் ஆளையே காணும்? பார்த்து ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கிறியா ஐயா? நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. என்ன விஷயம்? என் மளிகை கடை விஷயமா அண்ணாச்சிக்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? உட்கார். பரவாயில்ல அண்ணாச்சி. ஆமாம், என்ன மளிகை கடை விஷயம்? அண்ணாச்சி, என் மளிகை கடையை நம்ம சின்ன அண்ணாச்சிக்கு வாங்கி தரதா விலை கூட பேசி வச்சுருந்தீங்க. அது விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். யோ, இது சின்னண்ணாச்சி விஷயம்யா. இது அவர்கிட்ட தான் பேசணும். உள்ள இருக்காரு, கூப்பிடுறேன். சின்ன அண்ணாச்சி, சின்ன அண்ணாச்சி. என்னண்ணாச்சி கூப்பிட்டீங்களா? சுந்தரபாண்டி மளிகை கடை விஷயமா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? என்ன பேச போறீங்க சுந்தரபாண்டி? என்ன அதான் ஏற்கனவே பேசி முடிச்சாச்சே. இல்லைண்ணாச்சி, என் கடையை நீங்கள் கேட்ட விலைக்கு மேலே இன்னொருத்தர் கேட்குறாரு. அவர் கொடுத்தனா எனக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக கிடைக்கும். அதான் அண்ணாச்சிக்கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அண்ணாச்சி தான் உங்கள்கிட்ட கேட்குன்னு சொல்லிட்டாரு. சின்ன அண்ணாச்சி, இது உங்க விஷயம். நீங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்களோ அதை நீங்களே சொல்றதா நல்லது. அண்ணாச்சி, அந்த கடையை மற்றவங்களை விட்டு தர எனக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா அந்த கடையை நானே நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அப்பா இல்லாம அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள நான் தானே காப்பாற்றணும். அதனால அம்மா கிடைச்சோன்னே மளிகை கடை திறந்து அம்மாவை கல்லால் உட்கார வச்சு வியாபாரத்தை நாங்களே கவனிச்சுக்க போறோம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதே என் முடிவு அண்ணாச்சி. வாங்க ஐயா. சின்ன அண்ணாச்சி, உங்க எண்ணம் நல்ல எண்ணம். அதுக்கு நான் குறுக்க நிற்க மாட்டேன். உங்க நோக்கம் போலவே செய்யுங்க ஐயா. யோ சுந்தரபாண்டி, சின்ன அண்ணாச்சியே சொல்லியாச்சு. இனிமே நான் அதில் தலையிட மாட்டேன். சரிங்க அண்ணாச்சி, உங்கள் 2 பேரும் முடிவை சொல்லிட்டீங்க. வரேனாச்சி. யோ, அதிகமாக பணம் கொடுத்தா கடையை கொடுத்துருவியா? வாக்கு மாறக்கூடாது. போ. வரேனாச்சி. சின்னண்ணாச்சி, எப்படி ஐயா இவ்வளவு கரெக்டாக பேசுறீங்க? எல்லாம் உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன் அண்ணாச்சி. ராமு, ராமு, டேய் என்னடா கூட கூட போயிட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லடா, திடீர்னு எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அதான் காதுல வாங்காம வந்துட்டேன். இப்போ உங்க அம்மா பார்க்கணும், அவ்வளவுதானே? நான் காட்டுறேன். டேய், அவங்க எங்க இருக்காங்க? அவங்க நீ பாத்தியா? பார்த்தேன்டா, ராயர் கார்பரேட்ல அங்கதான் போண்டா வியாபாரம் பண்றாங்க. போடா பைத்தியக்காரா, நான் ஏமாந்த மாதிரி நீனும் ஏமாந்துருக்க. என்ன முழிக்கிற? ராயக்கடை மாமி பார்த்துதான் நீ அவங்க தான் எங்க அம்மா நினைச்சிட்டு இருக்க. மாமிக்கு வயசு ரொம்ப ஜாஸ்திடா. ஆனா எங்க அம்மா ரொம்ப சின்னவங்க, என்ன மாதிரியே இருப்பாங்க. நீ சொல்றதும் சரிதான்டா. நானும் அந்த மாமியை பார்த்திருக்கேன். ஆனா நேத்து பார்த்தது உங்க அம்மா தான்டா. அவங்க எங்க அம்மான்னு நீ எப்படி கரெக்டா சொல்ற? ஏற்கனவே உங்க அம்மாவை நான் பார்த்தேன்டா. முந்தி ஒரு வாட்டி ட்ரைசைக்கிள்ல போகும்போது நீ ஓடி ஒளிஞ்சியே, அப்பதான் பார்த்தேன். இப்ப நீ உங்க அம்மா பார்க்கணும்னா நீ என் கூட வா, நான் காட்டுறேன். டேய், நிஜமாவா சொல்ற? ஆமா சத்தியமாடா. நீ என் ஃப்ரெண்டுன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிருப்பேன். அப்புறம் ஏன் சொன்னேன்னு திட்டுவல்ல? சரி, வாடா போலாம்.